யூடியூப் கொலாபரேஷன் அப்படின்றது என்னென்னா, நம்ம ஓன் சேனலில் ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுறோம். அது நம்ம சேனலோட ஆடியன்ஸ்க்கு மட்டும்தான் ரீச் ஆகும். பட் இதுவே நம்மளோட ஓன் வீடியோவை இன்னொருத்தவங்க சேனலில் நம்ம டிஸ்பிளே பண்ண வைக்கும்போது அந்த சேனலோட ஆடியன்ஸ்க்கும் நம்ம சேனல் வீடியோ ரீச் ஆகும். இதுதான் யூடியூப் கொலாபரேஷனோட கான்செப்ட். இதனால என்ன பர்பஸ் அப்படின்னா, யூடியூப்பில் ஒரு சேனலோட கொலாபரேஷன் நம்ம செட் பண்ணிக்கும் போது அந்த 2 சேனலையும் சேர்த்து நம்மளால் க்ரோ பண்ண வைக்க முடியும். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் சேனலுக்கு எப்படி கொலாபரேஷனை செட் பண்ணிக்கலாம், இந்த கொலாபரேஷன் செட் பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன ரூல்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும், இந்த மாதிரியான ஃபுல் டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். நம்ம சேனலோட ஒரு வீடியோவுக்கு கொலாபரேஷன் செட் பண்ணிக்க நினைக்கிறோம் அப்படின்னா, ஒரு வீடியோவுக்கு 5 கொலாபரேஷனை நம்மளால் செட் பண்ணிக்க முடியும். அந்த வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோவாக இருக்கலாம் அல்லது லாங் ஃபார்ம் வீடியோவாக இருக்கலாம். இப்படி எந்த வீடியோவாக இருந்தாலும் ஒரு வீடியோவுக்கு மேக்ஸிமம் 5 சேனலோட மட்டும்தான் நம்மளால கொலாபரேஷன் பண்ணிக்க முடியும். ஒரு வீடியோவை நம்ம எந்த சேனலோடலாம் கொலாபரேஷன் பண்ணியிருக்கோமோ அந்த வீடியோவுக்கு கீழே எல்லா கொலாபரேட்டரோட சேனல் நேமும் ப்ளஸ் அதுக்கு பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பட்டனும் ஷோ ஆகும். அதே மாதிரி இப்போ ஒரு சேனலோட நம்ம கொலாபரேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ அந்த சேனலில் நம்மளோட வீடியோவும் டிஸ்பிளே ஆக போகுது. அப்போ நம்ம வீடியோ அந்த சேனலோட கொலாபரேஷனில் இருக்கும்போது அந்த சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே நம்ம சேனலோட அந்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் எல்லாருக்குமே சென்ட் ஆகும். இப்போ இந்த யூடியூப் கொலாபரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு கான்செப்ட் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது நம்மளோட ஓன் வீடியோஸை இன்னொரு சேனலில் டிஸ்பிளே பண்ண வைக்கிறது தான் கொலாபரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். மேக்ஸிமம் 5 சேனலோட ஒரு வீடியோவுக்கு நம்ம கொலாபரேஷன் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி அந்த வீடியோவுக்கு கீழே நம்ம எத்தனை பேரோட கொலாபரேஷன் வச்சுருக்கோமோ அந்த கொலாபரேட்டர்ஸ் சேனலோட நேமும் ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பட்டனும் ஷோ ஆகும். அதே மாதிரி அந்த சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே நம்ம வீடியோட நோட்டிஃபிகேஷன் சென்ட் ஆகும். அதாவது இந்த பர்டிகுலர் வீடியோட நோட்டிஃபிகேஷன் சென்ட் ஆகும். இவ்வளோ தான் இந்த யூடியூப் கொலாபரேஷனோட கான்செப்ட். இந்த கொலாபரேஷனை நம்ம சேனலில் எப்படி செட் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் நாம் யூடியூப் ஸ்டுடியோட வெப்சைட் பேஜை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் எப்படி ஓப்பன் பண்ணிக்கணும் அப்படின்னு தெரில அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணும்போது அதோட டீட்டெயில் பேஜில் ஷோ மோர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அதில் இன்வைட் கொலாபரேஷன் அப்படின்ற இந்த ஆப்ஷனை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அதில் நம்ம எந்த சேனலோட கொலாபரேஷன் பண்ண நினைக்கிறோமோ அந்த சேனல் நேமை கொடுத்துட்டு இந்த இடத்துல சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கொலாபரேஷன் பண்ண நினைக்கிறோம் இல்லையா, அந்த சேனலோட ஓனர் நம்ம வீடியோக்கான அனலிட்டிக்ஸை செக் பண்ணிக்கலாம் அப்படின்னா, அதாவது நம்ம வீடியோலேருந்து அந்த பர்டிகுலர் வீடியோலேருந்து எவ்வளோ வியூஸ் வருது, எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வராங்க அப்படின்ற இந்த இன்ஃபர்மேஷனை அவங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த அலோ ஆப்ஷனை நம்ம வந்து ஆன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இது வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். சப்போஸ் இது நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட உங்களோட இந்த வீடியோக்கான ரெவன்யூ இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு போகாது. ஜஸ்ட் இந்த வீடியோக்கான அனலிட்டிக்ஸை மட்டும்தான் அவங்களால செக் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த கிரியேட் லிங்க்கை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஒரு லிங்க் கிரியேட் ஆகிருக்கும். கீழே இருக்கிற இந்த ஷேர் ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். நம்ம மேக்ஸிமம் 5 கொலாபரேட்டருக்கு இந்த இன்வைட் லிங்க்கை ஷேர் பண்ணிக்க முடியும். இப்போ கொலாபரேஷனுக்கு இன்வைட் பண்ணி நம்ம லிங்க்கை ஃபஸ்ட்டு சென்ட் பண்ணியாச்சு. இப்போ அந்த சேனல் நம்ம இன்வைட்டை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த மாதிரி ஆக்டிவ் கொலாபரேட்டர் அப்படின்னு வரும். சப்போஸ் இந்த கொலாபரேஷனை நீங்கள் கேன்சல் பண்ணிக்க நினச்சிங்க அப்படின்னா இந்த டைமில் மேலே இருக்கிற இந்த 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இருக்கிற இந்த ரிமூவ் ஆப்ஷனை கொடுத்துட்டு இந்த கொலாபரேஷனை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாமல் இந்த கொலாபரேஷனை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா நம்ம ரெக்வஸ்ட்டாக அந்த சேனல் அக்செப்ட் பண்ணதுமே நம்ம சேனலோட வீடியோஸ் அந்த சேனலில் டிஸ்பிளே ஆகும். இப்போ நாம் ஒரு சேனலோட கொலாபரேஷன் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த சேனலோட வீடியோ நம்ம சேனலோட ஹோம் பேஜில் டிஸ்பிளே பண்ண வைக்கிறதுக்கு யூடியூப் ஸ்டுடியோட வெப்சைட் பேஜை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் இந்த கஸ்டமைசேஷன் அப்படின்ற இந்த மெனுவை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் இந்த ஹோம் டேப் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு இதில் ஆட் செக்ஷன் அப்படின்றத கொடுத்து இதில் கொலாபரேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். ஒரு சேனலோட கொலாபரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி சில முக்கியமான பாயிண்ட்ஸை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அது என்னென்ன அப்படின்னா, நம்ம வீடியோவை நம்ம கொலாபரேஷன் பண்ணி வேறு ஒரு சேனலில் டிஸ்பிளே பண்ண வச்சாலும் அந்த வீடியோக்கான மொத்த கண்ட்ரோலுமே அந்த வீடியோவோட ஒரிஜினல் ஓனர் யாரோ அவங்கக்கிட்ட மட்டும்தான் இருக்கும். கொலாபரேட்டர்ஸ் அதை வந்து அந்த சேனல் வீடியோவை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதே மாதிரி அந்த வீடியோக்கான ரெவென்யூ, வியூஸ், ஓனர்ஷிப் எல்லாமே அந்த வீடியோவோட ஒரிஜினல் சேனலுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அந்த வீடியோலேருந்து வர ரெவென்யூவை 2 சேனலும் ஷேர் பண்ணிக்கணும் அல்லது கொலாபரேட்டர் சேனலோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி எந்த விதமான ரூல்ஸுமே யூடியூப்ல இல்லை. அந்த வீடியோவில் நீங்கள் ப்ராடக்ட் ப்ரமோஷன் எதுவும் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக பெய்ட் ப்ரமோஷனில் எனேபிள் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி லைவ் ஸ்ட்ரீமுக்கு இது நாட் அப்ளிகபிள்.
கொலாபரேஷனை 2 சேனலுக்கு நடுவில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், கான்ட்ராக்டில் இந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி எந்த விதமான ரூல்ஸையுமே யூடியூப்பில் சொல்லலை. ஜஸ்ட்டு கொலாபரேஷனாக என்ன, கொலாபரேஷனுக்கு யூடியூப்பில் சொல்கிற பேசிக்கான ரூல்ஸ் இதை நம்ம ஃபாலோ பண்ணி நாம் கொலாபரேஷனை எனேபிள் பண்ணிக்க முடியும். இந்த கொலாபரேஷன் ஃபியூச்சரை எல்லா சேனலும் யூஸ் பண்ணிக்கலாமா அல்லது மானிட்டைசேஷன் எனேபிள் ஆன சேனல் மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கணுமா அப்படின்றத பற்றி யூடியூப்பில் கிளியராக மென்ஷன் பண்ணலை. பட் இதை நாம் யூடியூப் ஸ்டூடியோவோட சேட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி அவங்கக்கிட்ட கொஸ்டினாக ரைஸ் பண்ணும்போது இது எல்லா சேனலுக்கும் காமன் தான் அப்படின்ற மாதிரி நமக்கு ரிப்ளை கொடுத்துருக்காங்க. இந்த யூடியூப் கொலாபரேஷன் பற்றின ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க லைக் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.